தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர். மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதனால் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. மாலை நேரத்தில் பெய்த மழையால் பள்ளி, கல்லூரி மாணவர்களும் பணி முடிந்து வீட்டிற்கு சென்றவர்களும் மழையில் நனைந்தபடி சென்றனர். அதேபோல கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரமாக வெயில் 100 டிகிரியை தாண்டி வாட்டி வதைத்து வந்ததன் காரணமாக மக்கள் மிகுந்த அவதியடைந்து வந்தனர். இந்த நிலையில் இரவு திடீரென பாகூர், கிருமாம்பாக்கம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.